நவ கிரகங்களுடைய ஆசீர்வாதத்தை இருந்த இடத்துல இருந்தபடியே எளிமையாக பெறக்கூடிய ரகசியம் என்ன? இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அது நமக்கு சாதகமாவோ பாதகமாவோ எப்படி வேணா இருந்துட்டு போகுது. ஆனா இருந்த இடத்திலேயே அதோட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க்கை சூப்பரா வாழ்றது எப்படி? நினைச்ச நேரம் நினைச்சபடி பணம் வரணும். அதுக்கு வீரியமான மந்திரம் என்ன? இது மாதிரி ட்ரெண்டிங்கா நிறைய விஷயம் பேசணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா உங்க வாழ்க்கையில எவ்வளவு தேவை இருக்கு? கிரகங்கள் சரியில்லைன்னா ஒரு தீர்வு, நேரங்காலம் சரியில்லைன்னா ஒரு தீர்வு, உடம்புல நோயின்னா ஒரு தீர்வு, பணத்துக்கு ஒரு சிக்கல்னா ஒரு தீர்வு. இது மாதிரி எத்தனை தீர்வை தான் நீங்க வாங்கி என்ன இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? அவரோட வேலை என்ன? அவருக்கு அப்படி வேகமா வந்தாருன்னா அவரோட வீரியம் என்ன? நம்ம வாழ்க்கையில என்ன அதிசயம் நடக்கும்? அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒருத்தரை பயன்படுத்துற சூத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இது எல்லாமே உங்க காலடியில வந்து விழுங்க. நீங்க நினைச்சதை விட சூப்பரா வாழ முடியும். அதுக்கு பேர் தாங்க பிரம்மம்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல நம்மளை உருவாக்குன ஒரு தலைவன். அந்த தலைவன் பேர் தான் தனஞ்சயன். அவனை பயன்படுத்துற ஒரு தந்திரம் தெரிஞ்சவங்க கிரகங்களை பத்தி பேச மாட்டாங்க, நேரங்காலங்களை பத்தி பேச மாட்டாங்க, உடம்புல இருக்க நோய்களை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாமே அவங்களுக்கு காலுக்கடியில வந்து சேவகம் பண்ண வந்துடும். வாழ்க்கை அவங்க நினைச்சதை விட சூப்பரா இருக்கும். அந்த தந்திரத்தை பிடிங்க. இருந்த இடத்துல இருந்தபடி உங்க வாழ்க்கையை கொண்டாட்டமா சூப்பரா வாழுங்க.